Hi students, welcome back to science class from 5th standard. So today November monthly test portionக்கான revisions தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? So our portions 10 to 12. So chapter 10 Walls Tell Stories. Yes. So already class நம்ம revise பண்ணியிருக்கோம். ஓகேயா? So now part 1 hard words. Hard words first one Kolkanta and swords. Swords now wall. Earlier days la use பண்ணக்கூடிய அந்த walls தான் swords. And third one electricity. And fourth one museum. ஓகேங்களா? Fifth one direction. Sixth one past tense. And seventh one heritage. Ninth one security. And difficult. Last one engineering. ஓகேங்களா? And second part write short ones. First one Golconda Fort was made by his sultans in 1687. This one is false. Second one every map should have a scale and a key. Yes, அந்த Golconda Fortல இருக்கக்கூடிய அந்த மேப் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு கீயாக தான் இருந்தது, ஒரு ஆன்சராக தான் இருந்தது. ஸோ இன்சைடு ஃபோர்ட் இன்சைடு வந்து எந்த மெத்தடில் இருக்கும் அப்படின்றது ஒரு மேப் மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ தட் இஸ் ஏ ஆன்சர் இஸ் கரெக்ட். அண்ட் தேர்ட் ஒன் த ஃபோர்ட் ஹாஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபார் இட் இஸ் செக்யூரிட்டி. எஸ், ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றது காட்டிட்டாங்க. ஸோ ஈச் ஒன், ஸோ 87 பாஸ்ட் டென்ஸ் ஹாவ் திஸ் கொல்கண்டா ஃபோர்ட். ஸோ ஈச் ஒனுக்கும் ஸோ செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, அங்கே அலைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் இஸ் ஒன் இஸ் ட்ரூ. அண்ட் ஃபோர்த் ஒன் த மியூசியம் இஸ் ஹைதராபாத் displayed pots, jewelry, swords, etc. for sale. பட் மியூசியத்தில் என்னென்னலாம் அங்கே வச்சுருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். பாட்ஸ், ஐ மீன் இயர்லியர் டேஸ் யூஸ் பண்ணக்கூடிய பாட்ஸ், ஜுவல்ஸ் அண்ட் ஸ்வாட்ஸ், வால்ஸ் எல்லாமே அங்கே ப்ரெசன்ஸ் ஆகிருந்தது. பட் ஆனால் மியூசியத்தில் வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்களே தவிர பட் அது என்ன பண்ண மாட்டாங்கன்னா நாட் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம கொஸ்டின்ஸில் ஃபார் சேல்னு கொடுத்துருவோம், அது எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அது ராங். நல்லது ஃபால்ஸ். அண்ட் ஃபில்லப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் Golconda Fort was built with mud in 1280. Its outer walls has dash bastions. Yes, so outer la how many bastions irundhathu appadina 87 bastions கட்டிடங்கள் இருந்தது. And third one the fort had a complete dash inside it. Yes, கம்ப்ளீட்டாகவே அந்த கொல்கண்டா ஃபோர்ட் இன்சைட் உள்ளார எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு டவுன் மாதிரி தான் இருந்தது. என்ன ரீசன், எதனால இங்கே டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இன்சைடில் எந்தெந்த மெத்தடில் இருந்தது அப்படின்னா கார்டன்ஸ் இருந்தது, நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ஃபீல்ட், விவசாய நிலங்கள். ஸோ எல்லாமே அந்த இன்சைட் அது எவ்வளோ பெரிய ஸ்பேஸாக இருந்திருந்தா, ஸோ ஃபேக்ட்ரிஸ், கார்டன்ஸ் அண்டு ஃபீல்ட் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே அங்கே இருந்தது இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் அது பார்க்குறதுக்கு எக்ஸாக்ட்லி வந்து ஒரு டவுன் மாதிரி இருக்குது இன்சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவுரங்கசீப் ஆர்மி ஃபார் டேஷ் மந்த். எஸ், 8 months. அங்கே இந்த அவுரங்கசீப் ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா 8 மாதமாக அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். Why was a deep ditch dug along the walls of the fort? A long deep ditch was dug along the walls of the fort to prevent enemy's army from entering the fort. Yes, so enemies யாருமே என்ன பண்ணக்கூடாது, அந்த கொல்கண்டா ஃபோர்ட்டுக்கு இன்சைட் உள்ளார யாருமே என்ட்ரி ஆகக்கூடாது
அப்படின்றதுக்காகவும், ஸோ அந்த ஃபோர்ட் என்ன பண்ணாங்க, பாதுகாக்கிறாங்க. ஓகேயா? எஸ், எனிமீஸ் ஆர்மி. செகண்ட் ஒன், வாட் டு லேர்ன் ஃப்ரம் திங்ஸ் கெப்ட் இன் ஏ மியூசியம்? ஸோ மியூசியத்தில் நம்ம மோஸ்ட் ஆஃப் நிறையா இயர்லியர் டேஸ் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அங்கே ஸ்டோர் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்காக, ஸோ அதை நம்ம பார்த்து என்ன நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் அந்த கொஸ்டின். ஓகே, த திங்ஸ் கெப்ட் இன் த மியூசியம் ஹெல்ப் அஸ் டு நவ் அபவுட் த லைஃப் ஸ்டைல், கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஆஃப் த பீப்புள் ஆஃப் எ பர்டிகுலர் டைம். ஸோ அந்த டைமில் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் எப்படி இருக்கும், அந்த திங்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவங்க ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த திங்ஸ், அவங்க எப்படியெல்லாம் அந்த லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னல் அப்படின்றது நம்ம பாரம்பரியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த முறைகள். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, ஒரு மியூசியத்தில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க வச்சுருக்கக்கூடியதை வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது என்னென்ன முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்துருக்காங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன். ஓகே, அண்ட் தேர்ட் ஒன், why should we preserve our heritage? Heritage means பாரம்பரியமான. ஓகே, ஸோ அவர் ஹெரிட்டேஜ் அனிமல் அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம், எலஃபண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமான விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா யானை. ஓகேவா? ஏன்னா முன்னாடியிலேருந்தே அதை என்ன பண்ணுவாங்க, கிங் குயின் அவங்க இருக்கும்போது கூட, அப்புறம் மன்னர்களெல்லாம் இருக்கும்போது கூட இந்த எலஃபண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, இது என்ன பண்ணுவாங்க, ஒரு பாஸ்டியன்ஸ் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் டெம்பிள் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ வாட் எவர், ஸோ பிக்கஸ்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், இயர்லியர் டேஸ்லேயே இதை என்ன பண்ணிட்டு போகும் அப்படின்னாக்கா எடுத்துகிட்டு போகும் இல்லையா? எஸ், prevent ourselves and others from disfiguring or scribbling on the walls. எஸ், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வால்ஸில் ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க, நான் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிக்சர்ஸ் போட்டிருப்பாங்க. அகெயின் அந்த லெட்டர்ஸ் அங்கே வந்து என்ன பண்ணுவோம், ஸ்க்ரிபிள் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வால்ஸ், ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், பாதுகாக்கணும். பார்ட்டிசிபேட்டிங் இன் த கிளீனினஸ் ட்ரைவ், ஸ்ப்ரெடிங் அவேர்னஸ் அபவுட் த மூமெண்ட் அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். எஸ், அவேர்னஸ் அப்படின்றது விளம்பரம், மக்களிடையே என்ன பண்ணுறது, அதை பரப்புறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீவாக ஒரு ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னும்போது என்ன பண்ணுவாங்க, விளம்பரத்தில் ஆட் டிவிலலாம் ஆட் கொடுப்பாங்க. அகெயின் நம்ம வில்லேஜ் சைட்லலாம் என்ன பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னா, ஸோ இந்த வில்லேஜ் இந்த பர்டிகுலர் ஏரியா அண்ட் கரெக்டான அந்த ஸ்டோர் ரூம்ஸ் நேம்ஸ் இதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. தட் இஸ் ஒன். அண்ட் அதர்வைஸ் என்ன அப்படின்னா, ஸோ அவர் வில்லேஜில் ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்று வந்து வைக்கிறாங்க ஒரு 5 டேஸ்க்கு. ஸோ நம்ம வில்லேஜில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனி ப்ராப்ளம்ஸ் ஸோ க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது ஸோ என்ன பண்ணலாம், அந்த அவேர்னஸ் பரப்புறது, மக்களிடையே அந்த பரப்புறது. ஓகே, ஸோ அப்படி பரப்பும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், ஸோ ஓகே வந்திருக்காங்க, நம்ம போய்ட்டு அதில் இன்வால்வ் பண்ணிக்கணும், முகாம் நடக்கும் இல்லையா, அதுதான். ஓகே, ஸோ அது என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்ம அதெல்லாம் என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். ஸோ ஓகே, அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் யுவர் grandparents about the other kinds of pots and pans they used in them time. Most of the pots were made from brass and thus were heavy at that time. Some of the pots were also made of clay and copper. Yes, so earlier யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பானைகள் எதால் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காப்பர் அண்ட் க்ளே. காப்பர்னா காப்பர், அது ஒன் பார்ட் ஆஃப் மெட்டீரியல். அது க்ளே அப்படின்றது களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த பாட்ஸ் தான். ஓகே, ஹவ் யூ எவர் பீன்ஸ் டு சே சம் மியூசியம் ஆர் ஹியர்ட் அபவுட் இட்?
what things are there in a museum. ஸோ ஒரு மியூசியம் அப்படின்னா ஸோ என்னென்ன திங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே டிஸ்பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான். எஸ், ஐ ஹேட் விசிட்டட் மெனி மியூசியம்ஸ். நிறையா மியூசியம்ஸ் தான் அவங்க போய் பார்த்துருக்காங்க இல்லையா. தெர் ஆர் மெனி ஆர்டிஃபிஷியல்ஸ், யூனிக் டிசைன்ஸ், manuscripts, coins kept in the museums. Yes, ஒரு artifacts, பெயிண்ட்ஸாக இருக்க பெயிண்டிங்காக இருக்கலாம், சம் டிசைன்ஸ், அந்த காயின்ஸ், ஸோ அந்த மாதிரி தான் இந்த மியூசிக்கில் அதை வச்சு ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், read the question answers all the one and read fill-ups, true or false and hard words all the one. So please don't forget everything everyone and read and write well. Okay, write it right first of all. Okay, all the best. Thank you.